no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நேற்று ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணி குறித்து விஜய்கிட்டையும் பேசல, விஜயும் கூட்டணி குறித்து எங்ககிட்ட பேசலன்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தளபதி விஜய் வந்து கூட்டணி வச்சார்னா வேலைக்கு ஆக மாட்டார்ண்ணா. கூட்டணி வைக்காமல் இருந்தால் சூப்பராக வருவார். யார் கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி யார் கூட வைக்கணும்னா நம்ம விஜயகாந்த் ஐயா இருக்கார்ல, அவர்கிட்ட வைக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு கூட்டணி கட்சி வச்சிட்டார், முஸ்லீம் கட்சிக்கிட்ட வச்சிட்டாரு. இப்போ அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அதான் தேமுதிக கிட்ட கூட்டணி வைக்கலாம். அப்புறம் இன்னொருத்தர் வைக்கலாம், நம்ம அண்ணா இருக்கார்ல தொல் திருமாவளவன், அவர் கூட வைக்கலாம். கூட்டணி வேறு லெவலில் இருக்கும். சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி கொடுத்து நாங்கள் பேசவே இல்லைன்றாரு. ஆனால் நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வேணான்றீங்க. வேண்டாண்ணா, கூட்டணி வச்சார்னா நம்ம ஐயா மாதிரி ஆக்கி விட்ருவாங்கண்ணா. மாதிரி விஜயகாந்த் ஐயா மாதிரி. எடப்பாடி வந்து விஜய் வந்து அவருக்கு இது பண்ணார்னா அவர் தான் லாபம், எடப்பாடி தான் லாபம். ஆமாம். நேற்று ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, நாங்கள் கூட்டணி கொடுத்து இது வரைக்கும் பேசலை, அவங்களும் எங்ககிட்ட கூட்டணி கொடுத்து பேசலைன்றார். அவங்க பேசணும், எடப்பாடி பேசணும் அவர்கிட்ட. அப்படின்னா தான் அவருக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா ஒன்றா சேராமல் பிஜேபியில் போய் சேர்ந்தால வந்து தள்ளிப்பிடிப்பாங்க, இது பண்ணுறாங்க. அதான் ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கே ஒன்றா சேரணுன்றீங்களா? சேரணும் சேரணும் சேரணும். சரி, இப்போ விஜய் கூட கூட்டணி வச்சா இது யாருக்கு லாபம்? எடப்பாடி தான் லாபம், எடப்பாடி தான் லாபம். விஜய்க்கு லாபம் தான். ரெண்டு பேரும் லாபம் தானே கட்சி ஒன்றாவதுல்ல. நாளைக்கு நீ விஜய் கூட தனியாக வரலாம்ல, ஒரு பேர் விஜய் கூட தனியாக வரலாம்ல, நிற்கிறதுக்கு தான் தெரியுதுல. முதலமைச்சர் ரெண்டு பேரும் இப்போ கேட்குறாங்களா? அவரும் முதலமைச்சர் கேட்குற, இவரும் பண்ணுறாரு. உடனே கேட்கலாமா? இப்போ இன்றைக்கி தான் வரேன், நீ நான் வந்து முதலமைச்சர் வரணும்னா எவ்வளோ இது? அது கேட்குறது எவ்வளோ தப்பு தெரியுமா? இப்போ விஜயகாந்த் கூட 2 வாட்டி வந்து தான் ஒரு 29 சீட் வந்தார், ஆனார். நீ அதுக்குள்ளே நம்ம வரணுன்னா முடியாது, தப்பு. அது யாராக இருந்தாலும் சரி. துணை முதலமைச்சராக வாங்கிக்கலாம், ஒன்றா கூட்டணி வாங்கிக்கலாம். இல்லை நீ ஒரு எதிர்கட்சியாக நல்லாவாக இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த அவர் சொன்ன மாதிரி 2 பேர் வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும், நாடு நல்லாயிருக்கும். ஆனால் முதல் வந்த உடனே நான் வரணும் நீ வரணும் யாரும் சொல்லக்கூடாது. 2 பேரும் வரணும், நல்ல விதமாக நடக்கணும். இப்போ தேர்தல் எடப்பாடி நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணி கொடுத்து 2 பேருமே பேசிக்கல இது வரைக்கும். பேசிக்கலன்னா நம்ம பேசுகிற பக்குவமாக பேசினா எல்லாமே சேர்ந்து வருவாங்க, பேசலாம். அதை பற்றி ஒன்று. அப்போ சேரணுன்றீங்க? ஆமாம், சேரணும். சேர்ந்தால் கட்சி ஒன்றா வரும். நல்லா பேர் சேர்ந்தால் யாருக்கு லாபம்? அவர் எடப்பாடி தான் லாபம். ஏன்னா இவர் புதுசாக இப்போ தான் சேர்றாரு, இவர் பழசாக இருக்கிறாரு. அப்போ யாருக்கு? இவருக்கு தான் லாபம். நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியில் சந்திப்பு என்ன சொல்கிறாருன்னா, விஜய் கூட கூட்டணி கொடுத்து நாங்கள் இது வரைக்கும் பேசலை, விஜய் எங்ககிட்ட வந்து கூட்டணி கொடுத்து பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. யாராருக்கும் கூட்டணி வந்து வேணாம், கூட்டணி சேர்ந்து லாஸ்ட்டில் தான் அது முடிவு பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்கவுங்க கணிப்பு வந்து அவங்கவுங்களுக்கு தெரியாது. யார் லாஸ்ட்டில் வந்து பண்ணுவாங்களோ அது கூட்டணி சேர்ந்தால் அது ஜாயின் பண்ணாங்கன்னா எடப்பாடியும் ஜெயிக்கலாம், இல்லை விஜயும் ஜெயிக்கலாம், இல்லை சூரியன் கட்சியும் ஜெயிக்கலாம். அது வந்து லாஸ்ட்டில் யார் ஜாயிண்ட் வந்து பண்ணால் தான் வந்து அது குறிக்கோள் வரும். ஆனால் வந்து அது இப்போ தெரியாது, அது லாஸ்ட்டில் தான் முடிவில் எலெக்ஷன் டைமில் தான் கிட்டத்தில் தான் வந்து தெரியும். அப்போ எடப்பாடி கூட கூட்டணி வைக்கணுமா விஜய்? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, வெடித்தா நல்லா தான் இருக்கும். எடப்பாடி ஜாயிண்டில் வச்சானா ஜெயிக்கிற மாதிரி தான் அறிகுறி. இப்போ கூட்டணி இல்லாமல் போனால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? எடப்பாடிக்கு நஷ்டமாக கொடுத்தா இருக்கலாம். எடப்பாடிக்கு விஜய் கொஞ்சம் கட்சி கொஞ்சம் ஆளுங்க அதிகமாக இருக்கும், இவருக்கும் அதிகமாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்கிற மாதிரியே வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு லாபம் நஷ்டம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எடப்பாடி தான் லாபம். ஆமாம், ஏன்னா 2 பேருக்குமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக. எனக்கு ஒரு குறிக்கோள் வந்து அதை பற்றி ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் இது ஆட்சேபனை இல்லை. இதுவரை நாங்கள் அதை பற்றி பேசலன்னு சொல்கிறார் ஐயா எடப்பாடியா. காலையில் டிவியில் பார்த்தேன், அவர் வந்தால் நாங்கள் வந்து அதை பற்றி வந்து யோசனை எலெக்ஷன் முன்னே நாங்கள் இது ஒன்றும் யோசனை பண்ணணும்னு சொன்னார். ஆனால் அவங்க விஜய் வந்து எங்கிட்ட கூட்டணி கொடுத்து பேசல, நாங்களும் விஜய்கிட்ட கூட்டணி வச்சு பேசலையே. 2 பேருமே ஆதரவு தெரிவிக்கல. கொஞ்ச நாள் போனால் 2 மாதம் 3 மாதம் போனால் தெரியும்னு சொன்னார். அவ்வளோ ஆதரவு கொடுப்பாங்களா தெரியல, அது ஆண்டவனு தான் தெரியும் கொடுக்குறது. இப்போ விஜய் கூட சேர்ந்தா எடப்பாடிக்கு நல்லதா இல்லை சேராமல் இருந்தால் நல்லதா? அது நம்மளுக்கு தெரியல, அதை பற்றி கருத்து சொல்லுங்கள்.
கருத்து நம்ம அந்த அளவுக்கு தெரியாதுப்பா நம்மளுக்கு. தெரியல. இப்போ இவங்க கூட சேர்ந்தா இவங்க ஜெயிச்சிடலாம், இவங்க கூட சேர்ந்தா ஜெயிக்க முடியாது. அது நம்ம சொல்ல முடியாது. அவருடைய இஷ்டம். அது வந்தாருன்னா நல்லது தான், தப்பு ஒன்றும் இல்லை. ஆமாம், அவர் விருப்பம் அது, இவர் விருப்பம் அது. அப்போ விஜய் வந்து எடப்பாடி கூட சேரணும். சேரணும் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு விருப்பம் தான் வர முடியும். நான் சேருன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. பொது அறிவிப்பு இல்லை இது. நம்ம விருப்பம் வந்து எதுவும் இல்லை. ஆண்டவன் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அதுதான், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அதை பற்றி. நேற்று எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட் ஒன்று பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா இது வரைக்கும் எங்ககிட்ட கூட்டணி கொடுத்து பேசலை, நாங்களும் இது வரைக்கும் பேசலை. கூட்டத்தில் அவங்க தொண்டர்கள் வந்து ஒரு கொடி பிடிச்சிருந்தாங்க, அது நாங்கள் பிள்ளையார் சொல்லின்னு சொன்னோம், மற்றபடி எதுவுமே இல்லை. இல்லை, எனக்கு கூட்டணி வந்துட்டு அது இருக்கிறது வந்து நல்லது இல்லைன்னு தான் தோணுது. என்னென்னா விஜய் வந்து தனியாக வந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ ஒரு வாய்ப்புன்னு ஒன்று வந்தால் தானே எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தார்னா கொஞ்சம் அவர் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்றது தான் இது மைண்ட் செட்டு, என்னோடய மைண்ட் செட்டு. ஸோ இது கூட்டணி வந்ததுன்னா நல்லா இருக்காதுன்னு தான் தோணுது. விஜய் கூட்டணி வைக்கக்கூடாதுன்றீங்களா? வைக்கக்கூடாதுன்ற, தனியாக நிற்கணும், சுயேட்சையாக நிற்கணும் அப்படின்றது தான் எங்களோட கருத்து. ஒருவேளை இப்போ இந்த கூட்டணி வைக்காமல் விட்டால் இது யாருக்கு லாபம் நஷ்டம்? இல்லை எடப்பாடி கூட கூட்டணி வச்சா விஜய்க்கு லாபமாக நஷ்டமா, இல்லை எடப்பாடிக்கு லாபமாக நஷ்டமா? இது லாபம் நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை சார். அது வந்து பார்த்திங்கன்னா இது கூட்டணி வைக்கிறது வந்துட்டு ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கூட்டணி இல்லாமல் இருக்கிறது தான் எங்களோட இதுவே. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லையா, கூட்டணி இருக்கிறது வந்து விருப்பம் கிடையாது, மக்களோட விருப்பமாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஒவ்வொருத்தர் வந்து தனியாக வந்து அவருக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, விஜய் சாருக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் வந்ததுன்னா அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்றது தான் எங்களோடது. ஆமாம், வேண்டாம். அது நம்ம விஜய் சார் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வந்து எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்தளவுக்கு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் விஜய் சார் கண்டிப்பாக கொடுக்கலாம். அவர் கண்டிப்பாக அந்த மக்களோட விஷயம் எல்லாமே எடுத்து அவங்களோட விஷயத்தை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவார்ன்றது எங்களுக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் கூட்டணி நின்று பண்ணால் வேணாம், தனியாக சுயேட்சா பண்ணுறது ஓகே. அதனால் கண்டிப்பாக அவர் எல்லோரும் பண்ணுவார்ன்றது எங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக தெரியுது. கூட்டணி வைக்கிறதுனால விஜய்க்கு லாபமாக நஷ்டமா? கூட்டணி வைக்கிறதுனால அவருக்கு நஷ்டம் தான் சார். ஏன்னா விஜய் சார் தான் நஷ்டம். அதனால் அவர் தனியாக சுயேட்சா பண்ணுறாருன்னா அவர் இன்னும் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அவர் மக்கள் கண்டிப்பாக என்னென்ன நினைக்கிறாரோ எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார். அதனால் கண்டிப்பாக அவர் பண்ணுறது நல்லது தான் சார், தனியாக பண்ணுறது நல்லது தான். இப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் தனித்தனி எவ்வளோ ஓட் பேங்க் வருதுன்றது காட்டணும், சதவீதத்தை காட்டணுன்றீங்களா? கண்டிப்பாக சார். அவரோட கெப்பாசிட்டி இதில் தான் சார் தெரியும். கூட்டணியில் போனால் அந்தளவுக்கு தெரியாது. அவர் சுயேட்சை என்னன்னா தான் அவரோட கெப்பாசிட்டி எல்லாருக்குமே தெரியும், எல்லா கட்சிக்குமே தெரியும். அவருக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க, மக்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் நினச்சது எல்லாமே பண்ணுவார். ஏன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னு மக்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் இப்போ விஜய் கொடுத்து பார்த்தா விஜய் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர்கிட்ட இல்லாத காசு பணம் சொத்து இல்லாத எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. மக்கள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அரசியல் பலன்றது மக்கள் பலம் தான். அந்த மக்கள் பலம் கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. அவர் கண்டிப்பாக தனியாக அவர் கெப்பாசிட்டி நல்லா தெரியும். அவர் நினச்சது கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாமே செய்வார். அதனால் இந்த நம்பிக்கையில் விஜய் என்னன்னா தனியாக நின்னா சுயேட்சைன்னா ஜெயிப்பார் சார். இல்லை, விஜய் அப்படியெல்லாம் பேசலை. கூட்டணிக்கு அவர் எடப்பாடி வந்து முதலமைச்சராக அறிவித்தாலே அது தப்பு தான். நாங்கள் கூட்டணியில் வந்து எடப்பாடி வந்தாக்க நாங்கள் கூட்டணி ஏற்றுக்குருவோம் தவிர, அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, விஜயும் அறிவிச்சிருக்காரு. அப்போ ஓபிஎஸ் இருக்கார். அவர் வந்து எல்லா தரப்புக்கும் வந்து யாராக இருந்தாலும் நாங்கள் அனுசரித்து போவோம். ஆனால் கூட்டணியில் வந்து அவரை நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிக்கிருக்கோம். சரி, எடப்பாடி கூட விஜய் கூட்டணி வச்சா விஜய்க்கு நல்லதா இல்லை கெட்டதா? கெட்டது. விஜய்க்கு கெட்டது. அவர் அடிவார்னு அர்த்தம். எடப்பாடி கூட கூட்டணி வச்சாலே விஜய்க்கு ஏதோ ஒரு சனியை பிடிச்சிக்கிடுச்சுன்னு அர்த்தம். விஜய்க்கு கூட கூட்டணி வச்சா எடப்பாடிக்கு அதை விட சனி. எடப்பாடி வந்து கூடவே போக மாட்டார், சேர்க்கவே இல்லை. இவராக சொல்லிக்கிறதா நாங்கள் விஜய் கூட வந்து கூட்டணி வச்சுருக்கோம்னு? விஜய் சேர்த்தா தானே நீ கூட்டணிக்கு போவ? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். கூட்டத்தில் சொல்கிறாரு எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாருங்கள், தாவகா ஒருத்தரெல்லாம் கொடி பிடிக்கிறாங்க. தாவாக்காவில் வந்து பிள்ளையார் சொல்லி வந்து அவங்களுக்கு போடலை, இவங்களுக்கு குழி நோண்டிக்கு இருக்காங்க எடப்பாடிக்கு. இப்போ பிஜேபியே வந்து எடப்பாடியை சப்போர்ட் பண்ணிக்கிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, டைம் பார்த்து கவுத்துப்படும். டைமில் பிஜேபியோட கூட்டணியே பிரிஞ்சிடுன்றீங்க. ஏங்க, அதிமுக ஒன்று சேராமல் எந்த கூட்டணியும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி திமுக தனிச்சு ஜெயிக்க முடியாது. அப்போ திமுக ஒழிக்கணும்னா பிஜேபி என்ன சொல்லுது, எல்லாம் கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட்டணி எல்லாம் சேரணும்னு சொல்லி இப்போ இந்த அம்மாவை இறங்கி வந்துட்டாங்க, செங்கோட்டையும் வந்துட்டார், டிடிவி தினகரன் வந்துட்டார், ஓபிஎஸும் வந்துட்டார். இந்த நேற்று மீட்டிங்கில் பாருங்க, அங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க பசும்பொண்ணில். அப்போ ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட்டணி ஜெயிக்குமா, இவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிப்பாரா? எடப்பாடிக்கு சான்ஸே கிடையாது. தேமுதிக பாமக அவங்களாம் போய்டுவான்னு ஒரு நம்பிக்கை இல்லை. அதே தேமுதிக பாமகவெல்லாம் இங்கே வந்துடும்.
ஓபிஎஸ் ஐயாவோட வந்துடும். ஆமாம், அவர் எத்தனை கூட்டணி வச்சாலும் பிரிந்து கிடக்கிற அண்ணன் தம்பி ஒன்று சேராமல் அதிமுக என்னைக்கு எடப்பாடிக்கிட்ட இருக்கிறது உண்மையான அதிமுகவே கிடையாது. அவர் 10 மாவட்ட செயலாளர் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும் வழிமொழியணும் 5 வருடம் மாநில பொறுப்பில் இருக்கணும்னு என்னைக்கு அந்த கட்சியோட சட்ட விதியை மாற்றினாரோ அது எடப்பாடியோட உண்மையான அதிமுக கிடையாது. ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் விஜய் கூட கூட்டணி வச்சு நாங்கள் பற்றி போய் பேசலை, அவரே எங்கிட்ட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி அது வரைக்கும் பேசலை, இது வரைக்கும் நாங்கள் பேசிக்கவே இல்லைன்றாரு. விஜய் என்னைக்கு அவர் கூட பேசணும்னாரு? விஜய் என்னைக்கு அவரோட கூட்டம்? விஜய் கட்சி ஆரம்பிச்சது எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்கா? எடப்பாடி யார் காலில் விழுந்து முதலமைச்சரானார், யார் காலில் விழுந்து 4 வருஷம் முதலமைச்சராக பதவி ஓட்டினார், எதிர்கட்சி தலைவரானார், எப்படி வந்தார்னு ஊருக்கே தெரியும். திரும்ப விஜய் அவரை முதலமைச்சராக்குனா விஜயை போட்டு தள்ளிடுவார். விஜயகாந்துக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தரணும்னு சொல்லித்தானே பாராளுமன்ற தேர்தலில் சொன்னார். அதை கொடுத்தாரா? இப்போயும் பாஜகவோட எதுக்கு ஒன்றுவா இருக்கார் தெரியுமாங்க? ரெட்டலை சின்னத்துக்காக. அந்த ரெட்டலை சின்னத்தை கோர்ட்டில் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னமும் தேர்தல் ஆணையத்தில் முடிவு இல்லாமல் தான் இருக்குது. அந்த கேஸ் வழக்கு நிற்கிது. தேர்தல் ஆணையத்தில் நாளைக்கோ சின்னம் முடக்கப்பட்டால் எடப்பாடி கதை க்ளோஸ் தான். இன்றைக்கி அமித்ஷாவோட கூட்டணி வச்சுக்கிறது அந்த சின்னத்துக்காகத்தான். சின்ன நாளைக்கு தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி தான் கன்ஃபார்ம் சொல்லிட்டா பாஜக விட்டு வெளியேறிடுவார் இந்த எடப்பாடி. விஜய்க்கு நல்லது தனியாக இருந்தால் நல்லது, கூட்டணி வச்சான்னு கெட்டு போவாங்க. மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதாவது எடப்பாடி பிஜேபியோட கூட்டு, பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் விஜய் இந்த இப்போ வராட்டியும் அடுத்த தடவை வர்றதுக்கு சான்ஸ்னால் தனியாக நின்று தான் வரணும். தனியாக நின்று வந்தால் தான் முதல்ல ஒரு ஓட் பேங்கை காட்டணும். பேங்கை காட்டணும், அதுதான். சரி, இப்போ ஓட் பேங்க் காமிச்சு அடுத்த எலெக்ஷனை கூட்டணி வைக்கலாமா? அண்ணன் அடுத்த தடவை வரக்குள்ளே நிறையா பேங்க்கு காட்டின பின்னாடி இவர் முதலமைச்சர் சீட்டுக்கு வரலாம், அவங்க அடிஷனலாக வரலாம். இல்லைன்னா இன்றைக்கி 2 பேரும் போட்டி விடுவாங்களே முதலமைச்சர், யாருக்கு முதலமைச்சர் தர்றது? ஏன்னா தாவேகா கட்சியில் விஜய் தான் முதலமைச்சர்ன்றாங்க, அவரை முதலமைச்சர்ன்றாரு. பிஜேபிக்காரர் என்னென்னா அவங்க பாதி சீட்டு கேட்குறாங்க. இப்படி இருக்க போய் 3 பேரும் என்ன 70-70 பிரித்தாங்கன்னு வச்சுங்க. 80 டிஎம்கேவும் காங்கிரஸ் நடந்தது தான் இப்போ வரும். கூட்டணி தேவையில்லை, அவரோட தனியாக நின்று வந்தார், அவருக்கு ஏதோ சான்ஸ் பார்க்கலாம். நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா உண்மையாக தான் பார்க்குறோம். பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய், பாமக எல்லாம் சேர்ந்தால் வெற்றி பெறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம், நாங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். விஜய் தனியாக நினைக்கிற மாதிரி எங்களுக்கு தோணலை. விஜய் கூட கூட்டணி வைக்கணுன்றீங்களா வேணான்றீங்களா? வேணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிலாம் சொல்லணும், நாங்கள் கூட்டணி கொடுத்து 2 பேருமே பேசிக்கல. இப்போ அவங்களும் எங்ககிட்ட கேட்கல, நாங்களும் அவங்ககிட்ட போய் கேட்கல. அவங்க ரசிகர்களாக திடீர்னு கூட்டத்தில் கூடி பிடிச்சிட்டு வந்தாங்கன்ற. இல்லை, அதெல்லாம் இல்லை. அது இந்த விஷயத்தில் அண்ணாமலை பேசினார். அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு எல்லா ரசிகரும் பண்ணுறாங்க. சரி, அப்போ கூட்டணி வச்சா இதில் யாருக்கு லாபம், கூட்டணி வைக்கலாம் யாருக்கு நஷ்டம்? கூட்டணி வச்சா விஜய்க்கு லாபம், பழனிசாமிக்கு லாபம். வைக்கலைன்னா ரெண்டுமே கொஞ்சம் முன்ன தான் இருக்கும். அதில் பாமக வடக்க இருக்குது, எல்லாமே கூட்டணி பிஜேபி இருக்குது, எல்லாமே லாபமாக தான் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும், வெற்றி பெற்றுருவாங்க. விஜய் தன்னப்பால் நின்னா அவரே கூட ஜெயிக்க முடியாது, என்னோட கருத்து. ஆனால் கூட்டணி வச்சா விஜய்க்கு தான் லாபம். ஏன்னா விஜயகாந்த் கூட்டணி வைக்கதான் எதிர்கட்சி தலைவராக வந்தார். ஆனால் அவர் கூட்டணி வைக்காமல் இருந்தாருன்னா 2 சீட்டோடு ஒழிஞ்சு போயிருப்பார். இந்த அம்மாவை அவர் யூஸ் பண்ணிக்க தெரியல. இவர் விஜயகாந்தை போல் இவரும் ஆஃப் பண்ணுவாங்க சார். ஆஃப் பண்ணவே இல்லையா சார் விஜயகாந்தை? பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? ஒரு 10 மக்கள் சப்போர்ட் இருக்கிறவங்கள ஆஃப் பண்ண முடியுமா? நீங்கள் சார், மக்கள் சப்போர்ட்டுன்னா என்ன தெரியுங்களா? மெஜாரிட்டி இல்லைல்ல சார். எம்ஜிஆருக்கே எப்படி இருந்துச்சு? எம்ஜிஆரே அலைன்ஸ் வச்சு தானே வருவார். அதான் மெஜாரிட்டி இல்லாமல் தனிச்சு இருந்தாருன்னா சீமான் மாதிரி தான் 16 வருஷமாக கத்திட்டு இருக்கணும் இவனும். விஜய் கூட்டணி என்ன தெரியுங்களா? அவரோட பார்த்தீங்கன்னா ஒத்த கருத்தோடு வைக்கணும். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? டிஎம்கே வேண்டான்றாரு. அப்போ கூட்டணி வச்சு தானே ஆகணும். டிஎம்கே பார்த்து வரக்கூடாதுன்னு சொல்ல கூட்டணி வச்சு தான் ஆகணும். முதலமைச்சர் பதவியில் யார் இருப்பா? யார் முதலமைச்சர் வேட்பாளர்? முதலமைச்சராக எடப்பாடி தான் சார் இருக்கணும். விஜய் நேற்று வந்தவர் சார். இப்போ பவன் கல்யாணுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு தரலையே. ஆமாம், டெப்டி சிஎம் தான் கொடுப்பாங்க. நேற்று வந்துட்டு அதுவும் விஜய் தேர்தலே நிற்கலையே சார். அவரோட இதுவே மாசே தெரியலையே. இப்போது இங்கே வந்தார்னா எல்லோரும் தான் பார்க்கும். இந்த பாருங்க, நாய் கூட ஓடும் தான். இப்போ அதுக்காக அதுக்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு அர்த்தமா? அவர் நின்று அவரோட இதுவை ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசலாம், நியாயம் இருக்குது. அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட நிற்காமல் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ ஓட்டு இருக்குது. ஏன் சார் அஜித் வந்தால் கூட்டம் கூடாதா? நான் தான் சொல்கிறேன், கூட்டம் கூடுறதுலாம் ஓட்டாக மாறாது சார். சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டமாக அவர்னா சார் லாஸ்ட்டில் 1 சீட்டு கூட ஜெயிக்கலையே.
அந்த மாதிரி கூட்டத்தை வச்சு நம்ம இணங்கக்கூடாது. இவர் ஃபஸ்ட்டு நிற்கணும் எலெக்ஷனில், நின்று தன்னோட மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து சிஎம் பார்த்தீங்கன்னா வரப்போகிறேன்னு சொல்லு. சார் எம்ஜிஆர் அண்ணாதுரை காலத்துலேருந்து கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் சிஎம் ஆனார். எடுத்தோடனே எம்ஜிஆர் சிஎம் இல்லை, எடுத்து கட்சிக்கு வந்தவுடனே அவர் சிஎம் இல்லை. அவர் வந்து அண்ணா கூட இருந்துட்டு எல்லாம் வந்து தன்னோட மக்கள் செல்வாக்கை வளர்த்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் சிஎம் வந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்தில் சிஎம் 10 கேண்டிடேட்னா நீங்களே சொல்லுங்கள் சார், விஜய் வந்து சிஎம்முக்கு வந்து 10 சூட்டபிளாக இருப்பாரா? சரி, அப்போ வந்து முதல் எலெக்ஷனை வந்து விஜய் தனித்து நிற்கணுமா? தனித்து நிற்கக்கூடாது. தனித்து நின்னா அவருக்கு லாஸு. தனித்து நின்னார்னா அவர் லாஸு சார். டெபாசிட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தனித்து நின்னா தானே அவருக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு காட்ட முடியும். ஓட் பேங்க் இருக்குன்னு காட்ட முடியும் சார். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்து நிற்க முடியுமா? கமலஹாசன் கதி தான் அவருக்கு ஆகும். உள்ளெல்லாம் பேசின்னு இருப்பாங்க. அவர் பிஜேபி கூட சேர மாட்டேன்னு சொன்னார். கடைசியில் என்ன பண்ணார்? 25 சேர மாட்டேன், 29 சேர மாட்டான், ஜென்மத்துக்கும் சேர மாட்டேன்னு சொல்லியிருந்தா இருந்தார். அது உள்ளக்குள்ளே பேசிதான் இருப்பாங்க, கடைசி நேரத்தில் போட்டு உடைப்பாங்க. வைப்பாங்க அந்த எலெக்ஷன். அது வந்து அவரை டிபெண்ட் ஆகிட்டு இருக்குது. அவர் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷனு, அவர் தனியாக நின்னா தான் அவரோட மவுஸ் என்னன்னு தெரியும், அவர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாருன்ட்டு தெரியும். அது இல்லாத இவர் வந்து பெரிய கட்சி எடப்பாடி. தவகா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பெரிய கட்சி, நல்ல பெரிய ஆண்ட கட்சி தான், இல்லைன்ட்டு கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருக்கிற சமயத்தில். ஆனால் இப்போ வந்து அவருக்கு வந்து தயக்கம் என்னன்னா, கொஞ்சம் தயக்கம் இருக்க தான் செய்யும், இல்லைன்ட்டு கிடையாது. ஆனாலும் தனியாக நின்று அவங்களோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்ட்டு யார் யார் வராங்களோ உள்ளே இழுத்து போடுறத பார்ப்பாங்க அவங்க. அது வந்தால் தாவேக்காவுக்கு லாஸ். அது அவங்ககிட்ட நீங்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க, இவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட அவர் இல்லை, இவர் வந்து சிஎம் விட்டு கொடுப்பாரா? சிஎம் போஸ்ட் விட்டு கொடுப்பாரா? அவர் வந்து சிஎம்னு சொல்கிறாரு தன்னை தானே. யார்? விஜய் வந்து தன்னை தானே சிஎம்னு சொல்கிறாரு. இவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அதெல்லாம் பிரச்சனைங்க இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சரி பண்ணுறதுக்கு. அப்படி வந்தாலும் இவருக்கு வந்து அந்த நேரத்தில் எதனா சின்ன போஸ்ட் எதனா கொடுத்துட்டு ஒரு மினிஸ்டர்ஷிப் லெவலில் போஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி அவர் என்ன பண்ணுவாங்க? டம்மி ஆக்கிட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான்.